ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மற்றவங்கள்ட்ட எல்லாம் வந்து நான் ரஹ்மான் ஸ்டுடியோக்கு போகும்போது நிறைய பேர் நான் அவங்கள பாட வச்சுருக்கேன். எல்லார்ட்டையுமே ரொம்ப பேஷண்ட்டாக அழகாக சொல்லுவேன். அவங்கள்ட்ட பொண்ணுகிட்ட மட்டும் கடுகடுன்னு இருப்பேன். சரிங்க, அது அது அப்படித்தான். அது எல்லா அப்பாவும் அப்படிதான். அது என்னன்னா ஒரு அப்பா பிஹேவியர் ஆயிடும். ஒரு அப்பா. எப்போ நீங்கள் ரஹ்மான் டச் பண்ணீங்க? இவங்கள ரஹ்மான்கிட்ட வந்து அவன் வந்து இது பாட ஆரம்பித்தா அப்போ நான் வந்து அவர்கிட்ட கேஷுவலாக சொன்னேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து எப்படின்னா அந்த தெனாலி டைமில் வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு ஐ வாண்ட் சம் கிட் டு சிங் ஒன் சாங் சொன்னார் அவர். சார் ஐ நோ ஒன் கிட் ஹூ கேன் சிங். அப்படியா, யார்? சார் பொண்ணு தான். சரி, நாளைக்கு கேன் யூ கெட் ஹர் ஹியர், டுமாரோ வில் ரெக்கார்ட் த சாங். அப்படி தான் ஃபஸ்ட்டில் கொண்டு வந்து அப்புறம் அவளை நான் அன்றைக்கி கூட நான் உள்ளே போகல. அவளை அனுப்பிட்டு அவர் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு அந்த ஆலங்கட்டி மழை அந்த பாட்டு பாடினா. அப்போ அவர்கிட்ட வந்து கேஷுவலாக வந்து இது மாதிரி சரண்யா வந்து இப்போது அவருக்கு மெயில் அனுப்பினேன்னு நினைக்கிறேன். மெயில் அனுப்பினேன். ஸோ அப்போ உடனே அவர் வந்து கூப்பிட்டு ட்ரை பண்ணார். என்கிட்ட வந்து உடனே மெயில் அனுப்பினார். வெரி டிஃப்ரெண்ட், ஷிஸ் ரியலி குட்னு மெயில் அனுப்பி அவர் சொன்னார்னா எனக்கு தாட் ஓகே. நான் அந்த அடியே பாட்டு வந்து ரஹ்மான் பாடி கேட்டிருக்கேன் சார், அப்படி இருக்கும். அப்புறம் வந்து ஏதோ ஸ்ரீராம்னு ஒருத்தர் பாடிருக்கார் சொல்லிட்டு போட்டாங்க. என்னடா இது இப்படி இருக்குது, அவர் நல்லா பாடிருந்தாரு. 3வது தடவை 4வது தடவை கேட்கும்போது ஐயோ இது என்ன, இவர் என்ன பாட்டியா, இவர் எப்படி பாடுறாரு. இல்லை, அவருக்கு எப்பயுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு. தேடல் இருந்து ஆனால் ப்ரெஜுடியூஸ் கிடையாது அவருக்கு. அதெல்லாம் வேண்டாயா, அதெல்லாம் என்னயா, அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது சார். நான் பார்த்ததில்லை அவர். அது அப்படி எத்தனை பேர் நான் பேசி கேட்டிருக்கேன். நான் கிடையாது சார். ப்ரெஜுடியூஸ் இல்லாத ஒருத்தர். That is why he is very. சின்மையே இவ்வளவு நாள் கழிச்சு சொல்லணும், அதே மாதிரி இன்னொரு பெண்ணையும் இவ்வளவு நாள் கழிச்சு சொல்லணும் அப்படின்னு ஒரு பேச்சு வருது இல்ல? இது ஸ்டில் a valid concern sir, because அவங்க வந்து அந்த டைம்ல அந்த that ஒரு ட்ராமா இருந்திருக்கும் இல்லையா, அந்த இன்சிடென்ட்டோட அந்த ட்ராமா அண்ட் யார் என்ன சொல்லுவாங்கங்கிற அந்த ஒரு தாட் ஆல்சோ வில் பி தேர். ஸோ அதனால இட்ஸ் குட் தட் people are coming out and telling at any point. சிற்பி செதுக்காத பொற்சிலை எந்தன் சித்தத்தை நீ அறியாயோ, சிற்பி செதுக்காத பொற்சிலை எந்தன் சித்தத்தை நீ அறியாயோ, சிற்பி செதுக்காத பொற்சிலை. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. புகழ்பெற்ற ஒரு தந்தையையும் புகழுக்கு வந்து கொண்டிருக்கும் ஒரு மகளையும் தான் நாம் இன்று சந்திக்க போகிறோம். இருவருமே திறமைசாலிகள், பல மேடைகளை கண்டவர்கள். வெல்கம் ஸ்ரீனிவாஸ் அண்ட் சரண்யா ஸ்ரீனிவாஸ். வணக்கம். வணக்கம் சினி. சுகமா? உங்க சங்கீதம் சுகமா? எல்லாம் சுகமா? குடும்பம் சுகமா? எல்லாமே சுகம். நீங்க எங்க வரீங்க தெரியும் எனக்கு. தலைவா சுகமா சுகமா, அங்கதான் வரீங்க. இந்த இன்டர்வியூ பொறுத்த அளவுக்கு எனக்கு ஐ திங்க் நீங்க வந்து சரண்யாவை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கீங்க, வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன உட்கார சொல்லிருக்கீங்க. நான் சும்மா இங்க உட்காந்து நடுவில் பேசுறேன். அதெல்லாம் பேசலாம், தாராளமா பேசலாம். ஸோ சரண்யா, ஃபர்ஸ்ட் ஜென்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்குன்னா அங்கே அப்பாட்ட பேசினேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நிறைய பாடுறீங்க, சிங்கிள்ஸ்லாம் நிறைய ரிலீஸ் பண்றீங்க. முதல்ல உங்கள்கிட்ட இதுதான் கேட்கணும்னு நினைச்சேன் நான். சின்ன வயசுல அப்பா வந்து ரொம்ப பிஸியா இருந்தார். ரஹ்மான் வந்த நேரம் அப்பா ரொம்ப பிஸியா இருந்தார். அந்த நேரத்துல சங்கீதம் சரியான ஃபவுண்டேஷன் போடல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, எனக்கு அந்த ஃபவுண்டேஷன் வந்து என்னோட முறையான ஒரு வித்வான்ட்ட நல்ல ஒரு பேஸ் போடல அப்படின்னு நினைக்கிறேன் நான். இல்ல, சோ எனக்கு வந்து அப்பாவோட அத்தை தான் என்னோட குரு. அவங்கதான் எனக்கு வந்து கர்நாடக சங்கீதம் கத்து கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு பேட்டியில சொல்லிருக்கேன், அப்பா வந்து பிஸியா இருப்பாரு, பிஸி போயிட்டே இருப்பாரு அப்படின்னு நீங்க ஒரு பேட்டியில படிச்சு. இல்ல, அப்பாவுக்கு நிஜமாவே அவருக்கு வந்து அந்த டைம்ல அவர் வந்து நிறைய அவர் சொல்லிதான் நான் வந்து அத்தை கிட்ட போக ஆரம்பிச்சேங்க. அத்தை வந்து பயங்கரமா, அவங்க வந்து டாப் கிளாஸ் ஒரு கர்நாடிக் ஆர்டிஸ்டா இருந்தாங்க அந்த டைம்ல. அவங்கதான்
அவங்க கிட்ட இருந்து தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். இல்ல அவங்கள மாதிரி ஒரு குரு கிடைக்காது. கிடைக்காது. நீங்க எந்த வயசுல கத்துக்கிட்டீங்க உங்கள்ட்ட உங்க அத்தைட்ட? 7 வயசு 8 வயசுல நான் தொடங்கி இருப்பேன். 8 வயசுல. அப்போ பட் அந்த டைம்ல சார் உங்களுக்கே தெரியும், சின்ன வயசுல அந்த ஒரு சீரியஸ்னஸ் ஒரு மெச்சூரிட்டி இருக்காது யாருக்குமே. சோ அப்போ வந்து நான் நிறைய ஐயோ கிளாஸ் போகணுமா பாடுன்னு சொல்லிட்டு ஆள் இல்ல, அதுவும் இருக்கணும். இது அப்பா சொல்லுவாரு பாடுன்னு சொல்லுவாரு. பட் எனக்கு வந்து அந்த டைம்ல பயம் இல்லாம நான் போய் பாடிடுவேன். யாராவது இப்போ பாட்டு ஏதாவது பாட முடியுமான்னு கேட்டா நான் அப்படியே பாடிடுவேன். பட் கிளாஸ் போறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரே ஒரு டைம்ல வந்து கொஞ்சம் படுத்தினேன்னு நினைக்கிறேன். ஆனா அத்தை கிட்ட இருந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு மாதிரி நான் ரெகுலரா தான் போயிட்டு இருந்தேன். என்னோட அத்தை பாட்டி அவங்கள்ட்ட இருந்து பத்மா நாராயணன். ஓகே. ட்ரிவாண்ட்ரம் மியூசிக் காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தாங்க, கோல்டு மெடலிஸ்டா இருந்தாங்க. சோ அவங்க தான் என்னோட குரு. சோ அவங்க வந்து இப்படி சோ அத்தை பாட்டினால கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ரீடம் நான் நிறைய எடுத்துக்கிட்டேன் அவங்கள்ட்ட. அப்படி போய் பாட்டெல்லாம் பாடிட்டு அப்புறமா நிறைய கதை பேசி அந்த மாதிரி. சோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா சீரியஸா ஒரு மாதிரி அவங்க தான் எனக்கு நீங்க வந்து அவங்கள வந்து கர்நாடிக்ல கொண்டு வரணும்னு நினைச்சீங்களா அல்லது உங்க லைன்லயே கொண்டு வரணும்னு நினைச்சீங்களா? நான் எந்த லைன்லயும் கொண்டு வரணும்னு நினைக்கவே இல்லை. நான் வந்து என்னோட ட்ரீம்ஸ் வந்து அவங்களுக்கு ஐ ஷுட் நாட் ட்ரீம் ஃபார் தெம் அப்படிங்கப்பட்ட விஷயத்துல ரொம்ப கிளியர். ஏன்னா அவங்க ஒரு தனி இண்டிவிஜுவல்னு தான் நான் வந்து இப்போதும் அப்பவும் அதுதான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது, ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சது. கற்றுக்கோ, நான் வந்து பெருசாக கற்றுக்கலை, அதனால கற்றுக்கோன்னு சொல்லிட்டே இருந்தேன். அவளுக்கு தான் இந்த பியானோலாம் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் பியானோ லெசன்ஸ் இது எல்லாமே வெஸ்டர்ன் வோக்கல்ஸ் கற்றுட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஒன்லி டோல்டர், அதுதான் நீ வந்து அவங்க தான் எங்ககிட்ட வந்து சொன்னாங்க, காலேஜ் முடிச்சுட்டு சிஏ பண்ணணுமா என்ன பண்ணணும். பிகாம் பண்ணீங்க இல்லையா? பிகாம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஐ வாண்ட் டு கெட் இன்டு மியூசிக். நான் சொன்னேன் மியூசிக்குள்ளே வர்றது ஓகே, நீ என்னோட இந்த புகழும் பணத்தையும் பார்த்துட்டு மியூசிக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா அது இல்லை மியூசிக்னா. மியூசிக் இஸ் சம்திங் விச் இஸ் அது வந்து அந்த மியூசிக்ங்கப்பட்ட விஷயம் ப்ராசஸ் வந்து உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும், ஒரு சந்தோஷம் கொடுக்கணும். பேரும் புகழும் வந்து அதெல்லாம் பை ப்ராடக்ட் தான் அப்படின்னு தான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கு டெய்லி சொல்லிட்டு இருக்கேன் அவள்கிட்ட. ஸோ அது எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு. அவங்க அப்படி வந்து சொன்னோன்னே நான் சொன்னேன், அப்போ நிறைய யூ ஹேவ் டு தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் இன் திஸ் அண்ட் நாட் ஒன் தட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். மியூசிக்ங்கிறது அது இட் கேன் மேக் யூ ஹாப்பி எனி டைம். எனி ப்ராப்ளம் இருந்தானா டப்புன்னு ஒரு ஸ்ருதி போட்டு ஒரு பாட்டானா நம்ம சந்தோஷமாயிடுவோம், அவ்வளோதான். ஸோ அதுதான் நான் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சினிமா பாட்டோட நியூவன்சஸ்லாம் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு உங்களுக்கு? இல்ல, ஆக்சுவலி அப்பா வந்து எப்பவுமே ஒரே விஷயம் என்ன இன்சிஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, நான் என்ன பண்ணாலும் நானாவே அதை முயற்சி பண்ணி பண்ணணும், நானே அதான் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் ஃபீட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ என்ன அட்வைஸ் எல்லாம் கேட்பேன் அவர்கிட்ட அப்பப்போ. பட் இதெல்லாம் இல்ல, எல்லாருக்கும் ஒரு அவங்களுக்குன்னு ஒர்க் ஆகுற ஒரு டெக்னிக் இருக்கும், அது நீயாவே ட்ரை பண்ணாதானே உனக்கு தெரியும். நான் சொல்லி கொடுத்தா அது லைக் எனக்கு அது ஒர்க் பண்ற டெக்னிக் வேற மாதிரி, ஸோ உன் வாய்ஸுக்கு வேற டெக்னிக்கோ வேற ஏதோ ஒர்க் ஆகும் அப்படின்னு. அதுதான் அவரோட. ஸோ எல்லாமே நானா பண்ணணும் அந்த மாதிரி. ஸ்டுடியோ இருந்தது சென்ட் மேரிஸ் ரோட்ல இருக்கும்போது. இங்கேயும் இப்போ ஸ்டுடியோ செட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே இன்னொரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கு. பட் அங்கே ஸ்டுடியோ இருந்தது. ஸோ அவங்களுக்கு எல்லாம் சௌகரியமாக இருந்தது. ஸோ ஷீ குட் ஈவன் அவங்க ஏதாவது ஒரு ரெக்கார்டிங் பண்ணோம்னா அப்புறம் அவங்க ரெக்கார்டிங் கற்றுட்டாங்க. சின்ன அவங்களுக்கு இந்த ஜென்ரேஷன் வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ என்ன ரெக்கார்ட் பண்ணாங்க, அப்புறம் அவங்களே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஏதாவது ஒரு கம்போசிஷன் பண்ணும்போது அவளை பாட சொல்லுவேன். ஸோ நான் உள்ளே வந்தானா 100 கரெக்ஷன் சொல்லுவேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஒரு மாதிரி மற்றவங்கள்ட்டெல்லாம் வந்து நான் ரேமான் ஸ்டுடியோவுக்கு போகும்போது நிறைய பேர் நான் அவங்கள பாட வச்சுருக்கேன். எல்லார்ட்டையுமே ரொம்ப பேஷண்ட்டாக அழகாக சொல்லுவேன். அவங்கள்ட்ட பொண்ணுகிட்ட மட்டும் கடுகடுன்னு இருப்பேன். சரிங்க, அது அப்படி தான். அது எல்லா அப்பாவும் அப்படி தான்.
அது என்னன்னா அது ஒரு அப்பா பிஹேவியர் ஒரு அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ வந்து first எல்லாம் நீ வரவே வராதன்ட்டா, நான் பாடி அதுக்கப்புறம் கரெக்ஷன் சொல்லுன்ட்டான். அது ஓகே, அவளே பாடி பாடி. நீங்க கிட்டங்க வரக்கூடாதுங்கிறதுக்கு இப்படி ஒரு டெக்னிக் பண்ணிட்டீங்களா? ஆமா. இல்ல நான் இப்போ என்ன சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா சார், நானே அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்டுட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க, நான் வெளில வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா இப்போ அந்த டெக்னிக் இஸ் ஒர்க்கிங் பெட்டர் ஃபார் அஸ். சரி, மேடை கச்சேரி முதல்ல எப்ப பண்ணீங்க? மேடை கச்சேரி வந்து 2011-12 அந்த டைம்ல. அது என்னோட முத நான் பண்ண கச்சேரி வந்து அப்பாவோட ஐ திங்க் கால்ஃப் கிளப் கிண்டில இருக்கு இல்லையா, அங்க ஒரு கச்சேரி நடந்தது. ரேஸ் கிளப் சாரி, ரேஸ் கிளப்ல. 12 அது. ஆமா. அப்படியா? அவ்வளவு சீக்கிரமா? பட் அப்புறம் கூட நீ பெருசா பாடல. ஆமா. அவன் போது அதுக்கப்புறம் அந்த டைம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. 2000 ஏதோ அந்த டைம்ல நாங்க சிங்கப்பூர் போயிருந்தோம். ஒரு ப்ரோக்ராம் இருந்தது, அது சிங்கப்பூர் ஃபேமிலியை கொண்டு போயிருந்தேன். ஃபேமிலியும் ஒரு ஹாலிடே மாதிரி தான் போனேன். அவங்க வந்து எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அங்கே நான் பாட போகிற சின்னதாக ஒரு 15 மினிட் பர்ஃபார்மன்ஸ் தான், ஒரு கீபோர்டோட. இவங்கள மின்சார பூ என்னோட பாடுன்னு பாட மாட்டேன்ட்டா. நான் அந்த டைம்ல என்ன ஃபீல் பண்ணேன், இப்பவும் ஃபீல் பண்றது அதே தான். நித்யஸ்ரீ மேம் மாதிரி அந்த பாடலை யாருமே பாட முடியாது. அது ஒரு நாள் முடியாது. பட் எனக்கு என்னன்னா, அப்போ எனக்கு என்னடா இது இவ பாட மாட்டேங்கிறா மேம், இவளுக்கு டேலண்ட் இருக்குன்னு தெரியும், ஏன் பாட மாட்டேங்கிறா என்னோட மேடையில், அழகான ஒரு ஆடியன்ஸ், ஒரு அறிமுகமாகவும் இருக்கும்னு நினச்சேன் அப்போ. பட் பாடலை. அப்புறம் யோசிக்கும் போது தெரிஞ்சது, ஓகே இப்போ ஒரு 100 ஸ்டேஜாவது நாங்கள் சேர்ந்து பாடிருப்போம் அந்த பாட்டு. ஏன்னா அவள் வந்து தென் ஐ ரியலைஸ், ஓகே அவள் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தானா தான் நான் பாடுவேன் அந்த பாட்டுங்கிற மாதிரி. ஷி ஹஸ் டிசைடட். இட்ஸ் அ குட் குவாலிட்டி. எனக்கு அந்த குவாலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பாட்டு பிடிச்சான்னு நான் பாடிடுவேன். உங்களை பொறுத்தவரை அந்த நேரம் நீங்கள் அப்செட் ஆகிட்டீங்க, ஐயோ நம்ம பாடலாம், உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு பாடலேன்னு உங்களுக்கு அப்செட் ஆகிருப்பீங்க. அதுதான் விஷயம். ஆமாம், சரி, அது போட்டோம். அந்த குறை இப்போ தீர்த்து வச்சிருவோம். நீங்க நிறைய பாடிட்டீங்க, இப்ப நிறைய பாடியாச்சு. நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்ல வரேன்னா, so what she did is right. அன்னைக்கு நமக்கு வந்து சின்னதா ஒரு வருத்தம் இருக்கும். ஆனா திரும்ப பாடும்போது அந்த பாட்டை வந்து பர்ஃபெக்ட் பண்ணாதான் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. பர்ஃபெக்ட்டா பாட முடியாது என்னால, நித்யஸ்ரீ மேம் மாதிரி பாட முடியாது. பட் ஐ திங்க் என்னோட ஓன் ஸ்டைல் ஆர் என்ன வாட் எவர் யூ கால், அதுல வந்து ஐ பீன் ட்ரைங் டு அட்டெம்ப்ட் டூயிங் இட். அதுதான். சி கரெக்டா எடுக்கிறா. மின்சார பூவே பெண் பூவே மெய்தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய். இது ஏன் படம்? மாலையில் பொன் மார்பினில் நான் தொழில் கொள்ள வேண்டும், காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும். சகியே சகியே சகியே, என் மீசைக்கும் ஆசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும். மின்சார கண்ணா மின்சார கண்ணா, என் மன்னா என் நாடை கேட்டு என் பின்னே வாராய், என் ஆசை ஓசை கேடாய். கூந்தலில் விழும் பூக்களை நீ மடியேந்த வேண்டும், நான் விடும் பெருமூச்சிலே நீ குளிர் காய வேண்டும். மதனா மதனா மதனா, என் பூவுக்கும் தேவைக்கும் சேவைக்கும் நீ வேண்டும். மின்சார கண்ணா. வசந்தா இல்ல? எஸ், வசந்தா, அழகான வசந்தா, நல்லா பாடுறீங்களே. அதுக்கு இப்போ கொஞ்சம் அது நிறைய எவ்வளோ இது நான் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி ஆக்சுவலி என்னோட குரு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த நோட்டேஷன்ஸ் வச்செல்லாம் நிறைய அவங்கதான், வசந்தா ராகம் இது வந்து இதுதான் நோட்டேஷன்ஸ், இப்படி பாடுன்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. பத்மா சொல்லி கொடுத்ததா? குரு வந்து எத்தனை வயசு வரை இருந்தாங்க? அவங்க வந்து 2 years முன்னாடி அவங்க கோவிட் தவறிட்டாங்க. கோவிட்ல போயிட்டாங்க. அநியாயம். ஏன்னா அது இன்னும் இப்போவும் எனக்கு அந்த பெரிய வருத்தம் இருக்கு. தட் அவங்கள மாதிரி ஒரு
ஒரு ரெடி ரைட்டர் அவங்க. இப்போ வந்து எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு டவுட் வந்தது, இது 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 கீரவாணியில் ஏதோ ஒன்று இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ஃபோன் பண்ணா நான் உடனே என்ன பாடுன்னு சொல்லிட்டு உடனே சொல்லுவாங்க. என்னோட கைடிங் லைட்டே அவங்க தான் அந்த டைம். அவங்களுக்கு எல்லாமே அமேசிங். இல்ல இப்போ அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தம். ஒரு ஒரு லைக் ரொம்ப பர்சனலான ஒரு லாஸ் எங்களுக்கு. பிகாஸ் அந்த லைக் அவங்க தான் எனக்கு சங்கீதத்தோட அந்த பேஸே கத்து கொடுத்தாங்க. அண்ட் அவங்க இல்லாத போது எனக்கு ஒரு மாதிரி எத்தனை கிருதி கத்துட்டு இருக்க நீ? நிறைய கவுண்ட் பண்ணது இல்ல, பட் எல்லாமே கிளாசிக்கல் 50 எல்லாம் கிளாசிக்கல். அது எனக்கு வந்து 40-50 at least including தில்லானா and everything. ஈஸிலி இல்ல. எப்ப நீங்க ரஹ்மான் டச் பண்ணீங்க இவங்கள? ரஹ்மான்ட்ட வந்து அவன் வந்து இது பாட ஆரம்பிச்சா அப்போ நான் வந்து அவர்கிட்ட கேஷுவலாக சொன்னேன். ஃபர்ஸ்ட்ல வந்து எப்படின்னா அந்த தெனாலி டைம்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு ஐ வாண்ட் சம் கிட் டு சிங் ஒன் சாங் சொன்னார் அவர். சார் ஐ நோ ஒன் கிட் ஹூ கேன் சிங். அப்படியா, யார்? சார் பொண்ணு தான். சரி, நாளைக்கு கேன் யூ கெட் ஹர் ஹியர், டுமாரோ வில் ரெக்கார்ட் த சாங். அப்படி தான் ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்து அப்புறம் அவளை நான் அன்னைக்கு கூட நான் உள்ளே போகல, அவளை அனுப்பிட்டு அவர் ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன். அந்த ஆலங்கட்டி மழை அந்த பாட்டு பாடினா. அதுக்கப்புறம் when she wanted to sing, அப்போ அவர்கிட்ட வந்து கேஷுவலாக வந்து இது மாதிரி சரண்யா வந்து இப்போது அவருக்கு மெயில் அனுப்பினேன்னு நினைக்கிறேன். மெயில் அனுப்பினேன். ஸோ அப்போ உடனே அவர் வந்து கூப்பிட்டு ட்ரை பண்ணார். எங்கிட்ட வந்து உடனே மெயில் அனுப்பினார். வெரி டிஃப்ரெண்ட், ஷிஸ் ரியலி குட்னு மெயில் அனுப்பி அவர் சொன்னார்னா எனக்கு தாட் ஓகே. தென் ஐ செட் ஓகே, நீ வந்து அதில் டோன்ட் கெட் எக்ஸைட்டட் பை ஆல் திஸ். இதனால் வந்து உடனே இம்மீடியட்டாக ஏதோ நடக்கணும்னா கிடையாது. ஏன்னா ஒரு பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு கூப்பிட்டு அந்த பாட்டு உனக்கு இட் ஹாஸ் டு ஒர்க் ஃபார் யூ, இட் ஹாஸ் டு ஒர்க். அது கமர்ஷியலாகவும் ஒர்க் ஆகணும். இல்லைன்னா வந்து சினிமாலாம் வந்து அது ஒரு மாயை அது. ஸோ நீ வந்து again I'm saying, நீ வந்து you get happiness through music, not beyond that, you know. இல்ல அது எப்பவுமே அதுல உங்க கிராஃபை நான் பார்க்கும்போது என்ன விஷயம்னா, நீங்க வந்து சில லோ பட்ஜெட் படங்களுக்கு ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து சரியாக போகலை. ஆனால் நல்ல பெரிய பட்ஜெட் படங்களுக்கு, மெர்சல் மாதிரி அல்லது அது மாதிரி சில படங்களுக்கு, இப்போ பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி படங்கள்லாம் அந்த படம் வந்து 10-11 காற்றோட கரைந்ததுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போயிடுது. உங்களுடைய பாட்டு வந்து தனியாக நிற்கலை. அதே சமயம் ஜூலை காற்றிலா அந்த படத்தில் நீங்கள் பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அது மக்கள் மத்தியில் போகல. சினிமாவை பொறுத்தவரை நீங்கள் வந்து என்னதான் நல்லா பண்ணினா கூட அது வந்து ஒரு பெரிய பேனரில் பாடும்போது அது நிற்குது. பெரிய பேனரில் பாடி அதே சமயம் உங்கள் பாட்டு வந்து ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கணும் அதில். அந்த ஒரு கன்ஃபியூஷனில் உங்களுக்கு வந்து சில பாட்டுகள் எடுபடாத போயிடுச்சு. ஆக்சுவலாக உங்களோட நல்ல பாட்டுகள் இருக்குது. இப்போ எனக்காக அந்த ஜூலை காற்றில் பாட்டை பாடுங்களேன், நல்லா இருக்குது. அது ஆக்சுவலாக அதில் ஒரு குந்தல வராளியாக வரும், வந்துட்டு போயிடும். ஆமாம், அந்த காற்றே காற்றே பதில் சொல்லி போ, காற்றினில மேளத்தை கலந்தது ஏன் அன்பே, காற்றினில மேளத்தை கலந்தது ஏன் அன்பே, ஊனாயுயிராய் ஆனவனே, காதலில் நாடகம் ஆடியதே நண்பே, காதலில் நாடகம் ஆடியதே நண்பே, காற்றே காற்றே பதில் சொல்லி போ. நல்லா இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜெயஸ்ரீ மாதிரி நீங்க அந்த மெலடி வந்து அந்த மெலடி அப்படி இருக்கு. ஜெயஸ்ரீ இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் எடுத்து போறாங்க. நீங்க வந்து செலக்ட் பண்ற சாங்ஸ் கூட முக்கியமா இருக்கு. நீங்க வந்து என்ன பொறுத்தவரை நீங்க இன்னும் சரியான பாட்டை செலக்ட் பண்ணலையோ அப்படின்னு தோணுது எனக்கு. செலக்ட் பண்ணலங்கிறத விட சார், எனக்கு வந்து இப்போ நான் ஆனஸ்டா சொல்றேன், இதுவே ஒரு 5 years முன்னாடி
இதே கேள்வி எனக்கு வந்திருந்தா நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன், ஓ அப்படியா, ஆமா இல்ல அப்படின்னு. பட் இப்போ வந்து எனக்கு வந்து அந்த ஒரு பக்குவம் வந்திருக்கு டு டிஃபரன்ஷியேட். அதாவது இப்போ கமர்ஷியல் சக்சஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அது வர்சஸ் இப்போ நமக்கு நிஜமாவே பிடிச்சது ஒண்ணு பண்றது. இப்போ என்னோட கொலாபரேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மகேஷ் ராகவன் இருக்காரு, அவர் வந்து அவரோட நான் தனஸ்ரீ திலானா அந்த இது கொலாபரேட் பண்ணேன். ஸோ அவரோட இப்போ நிறைய கொலாபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அம்பி சுப்பிரமணியம் அவரோட ஒரு பாடல் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அருமையான ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போதே எனக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு. அந்த கமர்ஷியல் சக்சஸ்ங்கிறது அது வந்து இட் வில் ஹேப்பன், இட் மே நாட் ஹேப்பன். அது எப்போ நடக்கும் யாருக்குமே அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு வந்து ஐ ரீச் தட் ஒரு பக்குவம் வந்திருக்கு. அட்லீஸ்ட் இப்போ அப்பா சொல்லி எனக்கு வந்து அந்த ஒரு அந்த மாயிலிருந்து விலகிட்டீங்க. ஆமா, எனக்கு வந்து இப்போ எனக்கு நல்ல பாடல்கள் பாடணும். அது வந்து ஹிட் ஆகுதோ இல்லையோ அது வந்து செகண்டரி தான் சார். எனக்கு வந்து நல்ல பாடல் அந்த ஒரு பயணமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான். வேற யாருக்கு பாடிருக்கீங்க நீங்க? நான் வந்து ஜஸ்டின் பிரபாகர் அவருக்கு வந்து 2 பாடல்கள் பாடினேன். ராஜா மந்திரின்னு ஒரு படத்துல அது. அதுக்கப்புறமா இன்னொன்னு வந்து காலக்கூத்துன்னு ஒரு படம். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங், சத்யபிரகாஷோட பாடினேன். அது தவிர மேட்லி ப்ளூஸ்னு ஒரு ரொம்ப ரொம்ப டேலண்டட் டியூ, அவங்க பிரசாந்த் ஹரிஷ், அவங்களுக்கு வந்து நிறைய பாடியிருக்கேன், ஆட்ஸ்ல பாடியிருக்கேன். அவங்க படமும் பண்ணாங்க. இப்போ நெருங்கி வா முத்தமிடாதே அப்படின்னு ஒரு படம், பாட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகான பாடல்கள். படம் ஐ திங்க் கமர்ஷியலி அது வந்து சரியா போகலன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி நிறைய பேரோட நான் வந்து இப்போ நிறைய பேர். ஆமா, இந்த நேரத்துல சீனிட்டோட கேள்வி கொஞ்சம் சீரியஸான கேள்வி கேட்கணும். அதாவது இப்போ உள்ள மியூசிக் டைரக்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அந்த பேர் வேண்டாம், நிறைய பேர் நல்லா வந்து வேகமா பண்றாங்க, புது சவுண்டை கொடுக்குறாங்க. ரஹ்மானுடைய அரைவேலுக்கு அப்புறம் இந்த புது சவுண்டுங்கிறது நிறைய வந்துடுது, உண்மை. அதே சமயம் இளையராஜா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னதான் நீ டெக்னாலஜியை வச்சுட்டு விளையாட்டு காட்டினா கூட உன் தலையில் அந்த ஞானம் இருக்கணும். இந்த பாட்டை இந்த ராகத்தில் கொண்டு வரலாம், இந்த பாட்டு இந்த ராகத்துக்கு சரியா வரும், இந்த பாட்டுக்கு இந்த பிஜிஎம் கொண்டு தான் நல்லா இருக்கும். ஒன்று அவர் வந்து அந்த மாதிரி நீ திங்க் பண்ணாத நீ வந்து டெக்னாலஜி மட்டும் வச்சுருந்தா ஓசையாக தான் இருக்கும் பாரு. அவர் சொல்றது வந்து 100க்கு 100 கரெக்டுங்கிறது. நான் இப்போ சமீபத்தில் இசையமைக்கிற சில மியூசிக் டைரக்டர்ஸ் பாட்டை கேட்குறேன். எல்லாமே அந்த ஒரு பாட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கணும். அந்த ஸ்ட்ரக்சரே பல பாட்டில் இல்லை. இன்னைக்கு வந்து அதான் நிறைய பேர் வந்துட்டாங்க, இசையமைப்பாளர்கள் நிறைய பெருகிட்டாங்க, ஆனால் இசை பெருகி விட்டதா? நான் வந்து எப்படி இது சொல்றது எனக்கு ஐ டோன்ட் நோ. இந்த சினிமாங்கப்பட்ட ஒரு விஷயம் அதை வச்சு தான் நம்ம இவ்வளோ பேசிட்டு இருக்கோம். ஆமாம், அது மட்டும் மியூசிக் கிடையாது. இல்லை, நீங்க அதுல இருந்து வெளில வரீங்க. நான் என்ன சொல்றேன்னா, சினிமா மியூசிக்ங்கும்போது சினிமா மியூசிக் ஹிட் ஆகிறது அது அன்னில இருந்தே ஒரு எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, ரஜினி பாட்டு, கமல் பாட்டு, விஜய் பாட்டு, அஜித் பாட்டுன்னு தான் இன்னி வரைக்கும் இருக்கு. தவிர அது நம்ம என்ன we were very fortunate that கேவி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ரஹ்மான், இந்த மாதிரி வித்யாசாகர், ஈவன் பரத்வாஜ், இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் இருந்தா, தேவா, see all these people were there at least. அந்த நீங்க சொல்ற இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அவங்க அது ஒரு 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 இதில் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப அந்த நீங்க சொல்ற அந்த ஒரு விஷயத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. மியூசிக் அது ஒரு ராகம் அடிப்படையில். இன்னைக்கு கூட ரஹ்மான் வந்து ராகம் அடிப்படையில் நிறைய போடுறாங்க. ஆனா மற்றவங்க ஏன் பண்ணலைங்கிறது விஷயம் இல்லை. பட் ஒரு பிக் பட்ஜெட், ஒரு பெரிய பிக் பட்ஜெட் ஃபிலிம்னா அந்த ஹீரோ இம்பார்ட்டன்ட். அந்த ஹீரோவே பாடுறார், இல்லைன்னா அந்த மியூசிக் டைரக்டர் பாடுறார். ஸோ இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். இட் இஸ் நாட் இது வந்து நீங்க சொல்ற ராகமோ நீங்க சொல்ற மியூசிக்கோ நம்ம இது இவங்களெல்லாம் they all were very passionate about that. சார் எந்த ராகம் வேணாலும் இருக்கட்டும் சார், நீங்க வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒழுங்கா இருக்கணும்ல. நீ என்ன நீங்க கலப்பிசே பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா இருக்கணும். அத்தனை பேர் ஒரு எவ்வளவு 100 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கும்போது அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, அவங்க பண்றாங்க. ஸோ நம்ம இதை பத்தி பேசி என்ன பிரயோஜனங்கிற? அப்படி இல்லை, இந்த இசையோட டிகிரேடேஷன் தானே அது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் எந்த காலகட்டத்திலையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எம்எஸ்வி போயிட்டு எம்எஸ்வி
ஒரு டைமில் வந்து ராஜா சார் வரும்போதே ராஜா சார் அப்படி ஒரு விமர்சனம் முதல்ல வந்தது. ராஜா சார் 92 ரஹ்மான் சார் வந்தோடனே அதுவும் அந்த டைமில் நிறைய விவாதங்கள் வந்தது. ஸோ ஐ எம் நாட் கம்பேரிங் த ப்ரெசன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ். அது ஒரு வேணும்னா உண்மை. இந்த ப்ரெசண்ட்டாக வந்து இப்போ பண்ணுற மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து என்னோட ஒப்பீனியனில் அவங்க வந்து தே ஆர் நோவேர் நியர் ஆல் தீஸ் பீப்புள். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணோம். ஒரு அவர் இப்போ இமான் வந்து கண்ணான கண்ணேன்னு ஒரு பாட்டு போடுறார். தே ஷுட் ட்ரை சம்திங் லைக் தட். அது பண்ணால் பெரிய ஒரு படத்தில் இப்போ அஜித் படத்தில் வந்து அவர் கண்ணான கண்ணே போட்டால் அவர் நேஷ்னல் அவார்டு வந்தது. ஸோ அது யார்? பட் த டைரக்டர் அக்ரீட், த ப்ரொடியூசர் அக்ரீட். ஸோ அது பண்ணாட்டுனா இப்போ எல்லாமே வந்து டெக்னாலஜி எல்லாத்துக்குமே இடம் இருக்குங்க. நீ என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு இடம் இருக்குங்கிறீங்க சார். அல்டிமேட்லி இந்த வெஹிக்கிள் ஆஃப் ஹீரோ தான். இந்த ஹீரோ ப்ரொடியூசர் அவங்கள வச்சு தான் வந்து பாட்டே ஹிட் ஆகுது. இட் இஸ் நாட் இப்போ எம்எஸ்வி சார், ராஜா சார், ரஹ்மான் சார், தேவ் டாட் மியூசிக் டு தி பீப்புள். அது வேணும்னா உண்மை. அவங்களுக்கு வந்து அந்த மியூசிக் ஞானத்தை ஏற்றினாங்க. அதோட விட்டுருவோம் நம்ம. இப்போ நிறைய நியூ சிங்கர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுவும் நிறைய சூப்பர் சிங்கர்ஸ் வந்து அது பாட்டில் 50 ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு. ஒரு பக்கம் நிறைய சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ டியூனிங்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. யார் எப்படி பண்ணாலும் அதை சரி பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. இது ஆக்சுவலாக இது ஒரு விதமான அபியூசிங் இல்லையா? இது நிச்சயமா சார். ஐ திங்க் ஒன்லி வேட் ஒரு சிங்கர் வந்து ஒரு பையன் கிராமத்துல இருந்து ரொம்ப ரொம்ப நல்லா பாடுறான். அவனுக்கு வாய்ப்பு இல்லை, சுமாரா ஒண்ணுமே தெரியாத சுதியே எல்லாம் பாடுறான். அவனை டியூன் பண்ணி விட்டு சரி பண்ணிட்டா அப்ப என்ன டேலண்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்கு? ஆமா, இப்போ கிராமத்துல இருந்து சொன்னீங்களா? வை நாட்? கிராமத்துல இருந்து எப்படி? கிராமத்து இசை எப்போதுமே நல்ல இசை தானே. அதான் சார், அங்கேருந்து ஒரு பையன் வரான், அவன் ரொம்ப ரொம்ப நல்லா பாடுறான். ஆனா இங்க நகரத்து பையன், இங்க டவுன்ல இருந்து ஒரு பையன் வந்து அவனோட இன்ஃபுளுன்ஸ்ல அவன் ஆட்டோ டியூனிங் பண்ணி எல்லாம் சரி பண்ணி சொல்றீங்க. ஆமா, அப்படிதான் நான் சொல்றேன். ஓகே ஓகே. சோ என்ன பொறுத்த வரைக்கும் சார், நம்ம வந்து ஸ்டேஜ்ல பாடும்போது தெரிஞ்சிடும் நம்ம எப்படி பாடுறோம் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் வாய்ப்பு வாங்கிறாங்க இல்லையா? மேபி சில பேர் அப்படி இருக்கலாம், எனக்கு தெரியாது. யாரெல்லாம் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பா அது வந்து ஒரு அட்ஜஸ்ட் தான அது. ஆமா, இப்போ வந்து எல்லாம் இந்த டெக்னாலஜில இருக்கிற அந்த டூல்ஸை வச்சு ஐ திங்க் எது வேணா பண்ணலாம். இப்போ வந்து நிறைய பாடல்களை நானே பார்த்திருக்கேன், ஒரு மேல் சிங்கரா ஃபீமேல் சிங்கரா மாத்திர அந்த இது கூட வந்திருக்கு. ஸோ இப்போ ஏஐ வரைக்கும் போயிடுச்சு. ஏஐல வந்து இப்போ அரியானா கிராண்டே மாதிரி ஒரு பாட்டு அப்படி ஒரு பிளகின் அந்த ஏஐல வந்து அப்படி பண்ணிடலாம். நம்ம சும்மா பாடி அரியானா கிராண்டே மாதிரி ஆகிடலாம். எக்ஸாக்ட்லி. இல்ல, இப்போ கூட ஜான் லெனன் மாதிரி அவரோட குரலை வச்சு யாரோ ஏஐல வேற ஏதோ பாட்டு பண்ணதை நான் கேட்டேன். டெக்னாலஜி வச்சு இந்த ஒரு 5-6 வருஷத்துல என்ன நடக்க போறதுன்னு விடணும். இல்லைன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ தெரியல, நம்ம ஜாலியா இருப்போம், அவ்வளவுதான். ஆனா இவ சொன்ன ஒரு பாயிண்ட் இல்லை, ஐ அக்ரி. லைவ் சிங்கிங், லைவ்ல வந்து தைரியமா நம்ம ஏறி மைக் எடுத்து பாடணும். நீ கரெக்டா பாடுறியோ தப்பா பாடுறியோ, லைவ்ல எடுத்து பாடணும். அதுதான் தட் இஸ் யுவர் அல்டிமேட் டெஸ்ட் ஒரு சிங்கருக்கு. ஏன்னா லைவா நம்ம பாடும்போது தான் நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு ஆடியன்ஸுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஆர்கெஸ்ட்ராவோட நம்ம பாடும்போது அது கிடைக்கிற ஒரு சுகம் வேற எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த ஒன்லி இந்த ஆட்டோ டியூன் மட்டும் பேஸ் பண்ணப்பட்டவங்க, இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு சிங் லைவ். அதையும் மைம் தான் பண்ண முடியும் அவங்க. பட் வாட் இஸ் த பாயிண்ட்? ஐம் சேயிங், நம்ம எவ்வளோ சார் நடிக்கிறது லைஃப்பில்? முடிஞ்சவங்க நடிச்சு சம்பாதிச்சுட்டு போயிட வேண்டியதான். சம்பாதிக்கிறது நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க சார்? சம்பாதிச்சு என்ன வேணும்? How much will you earn? How much do you want? Why? அது எதுக்கு? கிரீட் எதுக்கு? இப்போ நம்ம பார்க்குறோம், பொலிட்டிஷியன்ஸ் பார்க்குறோம். Why do you want so much money? No need. அதே மாதிரி தான் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணால் போகிறோமே. இப்போ ஏன்னா எனக்கு 63 வயசு ஆச்சு, நான் ஒரு மாதிரி பாடுவேன், அது போகிறோம் எனக்கு. அது கரெக்டாக பாடிட்டு இருந்தா போகிறோம் எனக்கு. இப்போ வந்து எது உங்களுக்கு சௌரியமா இருக்கு? அதாவது மேடையில பாடுறது சௌரியமா இருக்கா, அல்லது ரெக்கார்டிங் பண்ணுறது சௌரியமா இருக்கு? எனக்கு மேடையில பாடுறது தான் எப்பவுமே பிடிக்கும் சார். ஏன்னா எனக்கு வந்து என்னமோ தெரியல,
மேடையில பாடும்போது எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃப்ரைட் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே இருந்தது கிடையாது. ரெக்கார்டிங்ல டென்ஷன் இருக்கும். ரெக்கார்டிங்ல எப்பவுமே டென்ஷன் எனக்கு. அது என்னன்னு தெரியல, அவளுக்கு வந்து ரெக்கார்டிங்னு சொன்னானா அதுல இருந்து டென்ஷன் ஆகும். எனக்கு வந்து அன்னைக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ரெக்கார்டிங் வரையாமா அப்படின்னு கேட்க, எனக்கு அப்படியே நர்வஸ் ஆயிடுவேன் நான். ஐயோ நான் எப்படி பாடுவேன், எந்த மாதிரி டியூன் எனக்கு வந்து சேருமா, எனக்கு வந்து ஹை பிச் ரொம்ப அந்த இது எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா எல்லாமே. அப்புறமா நான் வார்ம் அப்லாம் பண்ணி அங்க போய் பாடுறது, அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஒதுக்குறேன். அது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அங்க போற வரைக்கும் நான் ரொம்ப டென்ஷனா இருப்பேன். ஐ திங்க் யூ ஷுட் நாட் டு தட். யூ ஷுட் கோ அண்ட் என்ஜாய் எவ்ரி ப்ராசஸ். ரகுமான் உங்களுக்கு திட்டிருக்காரா என்ன பண்ற அப்படின்னு? இல்ல சார், இல்ல 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 திட்டினது இல்ல. அவர் வந்து எப்பவுமே ஐயோ ஸ்ரீனிட்ட போய் சொல்ல போறேன். ஐயோ இல்ல அவர் வந்து திட்டினது கிடையாது. அவருக்கு பிடிக்கலன்னா எப்படி ரியாக்ஷன் காட்டுவாரு? இல்ல வேற மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிடுவாரு. வேற மாதிரி ட்ரை பண்ணு அந்த மாதிரி சொல்லுவாரு. இது சரியில்லை, வேற மாதிரி பண்ணு, வேற மாதிரி இந்த மாதிரி பாடு, வேற இது வந்து இன்னொரு டேக் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அவர் எப்பவுமே ரொம்ப ஜில்லா அப்படி ஜாலியா. ரஹ்மான் சார் வந்து அவர் வெரி குட் சார். அவர் வந்து he knows how to, அவருக்கு வந்து எப்படி பாடினாலும் he knows how to take the best out of it. அண்ட் அவர் வந்து அவரோட பாடும்போது சார் 10 நிமிஷத்துல ரெக்கார்டிங் முடிஞ்சிடுவேன். நான் எப்பவுமே பார்த்திருக்கேன். இப்போ இன்ஜினியர்ஸ் எல்லாருமே எடுப்பாங்க, அது வந்து 1 or 2 hours எல்லாம் போகும். பட் சார் ரஹ்மான் சார் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இப்படி பாடு, இது வேற மாதிரி பாடு, இங்க இந்த மாதிரி ஃபீல் கொடுன்னு சொன்னாரு. ஓகே யூ ஆர் டன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அவ்வளவுதான். ராஜாட்ட பாடிருக்கீங்களா? இல்ல இது வரைக்கும் பாடினது கிடையாது சார். பார்த்ததே இல்ல. ராஜா சார் எனக்கு மீட் பண்ணவும் ரொம்ப ரொம்ப ஆசை. இன்னும் நேரம் வரல எனக்கு. பட் அவளை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண போகும்போது அவளுக்கு வர முடியல. ஆமா என்னால வர முடியல, ரொம்ப வருத்தப்பட்டேன். அண்ட் எனக்கு வந்து அவர் சடன் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. So I had to go. இப்போ சாதாரணமா ரஹ்மான் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருப்பார். அவர்கிட்டயே வந்து பயப்படுறாங்கன்னா ராஜாட்ட போனா என்ன ஆவாங்க? இல்ல ஐயோ இல்ல எனக்கு அவர் கண்டிப்பா அவரை போய் பார்த்து அட்லீஸ்ட் அவரோட ஆசீர்வாதமாவது வாங்கணும். அது வாங்கிக்கோ. எனக்கு அதாவது அட்லீஸ்ட் அதாவது பண்ணும். பட் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டா அவரோட பாடல்கள் எல்லாம் நான் வந்து ஐ திங்க் எஸ்பிபி சாரோட மேடையில நிறைய பாடி இருக்கேன். ஸோ அதனால அவருடைய பாட்டுல உங்களுக்கு எது பிடிச்ச பாட்டு ஒன்று பாடுங்க. காட்டுல கீதம் பாடாது 50 தரம் பாடியாச்சு. வேற ஏதாவது பாடுங்க, எதுனா பாடுங்க. இல்ல எம்எஸ்பி ராஜாங்கிறது அது பெரிய காம்பினேஷன். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து அப்ப அது பாட்டுமே பாடுங்க. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊதல் காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊதல் காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. எம்எஸ்வி ராஜா ரெண்டு பேரும் சேர்ந்து மியூசிக் போடுறது இல்லையா? பரவாயில்ல, நல்லதான் இருக்கு. ஸோ ராஜாட்ட போய் பாடுறது உங்களுடைய அடுத்த லட்சியம். கண்டிப்பா சார். அட்லீஸ்ட் அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அது சார் நீங்க 2 பேரும் மேடையில பாடும்போது டென்ஷன் இல்லாம பாடுவாங்களா எப்படி? அவள் டென்ஷன் இல்லாம தான் பாடுவாங்க. நான் தான் டென்ஷன்ல இருப்பேன். நான் கரெக்டா பாடணுமே, சிக்கெல்லாம் கேட்டு கரெக்டா பாடணுமே நம்ம. பட் அவள் ஈஸியா பாடுவா. 2 பேரும் மேடையில உங்க ஃபேவரட் சாங் எது? எப்பவும் மின்சார பூவே, இல்லைன்னா நிறைய பாடிருக்கோம். ஹிந்தில நிறைய பாடுவோம். ஹிந்தி ஜானே ஜா, இது இதெல்லாம் வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது, சில நேரம் சிலுவென சிறு விரல் படபட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது, சின்ன பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் இளம் தான் அன்று காதல் தேரோட்டம், வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. இன்றைய சினிமாவில் பாடகிகளுக்கு நிறைய பாடகிகள் பாடுறீங்க, உங்களுக்கு சரியான பாதுகாப்பு இருக்கா? இப்போ
நிறைய பேர் இண்டிபெண்டா அவங்களே டிராவல் பண்ணிட்டு வராங்க. நானே பார்த்திருக்கேன் நிறைய என்னோட ஃபீமேல் இந்த கோ சிங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களே காரை ஓட்டிட்டு மேபி ஈவன் சப்போஸ் நைட் ரெக்கார்டிங் இருந்ததுன்னா அவங்களே திருப்பி ஓட்டிட்டு போய், ஆனா சில இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் சார், அவங்களே டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அவங்களே ஆமா ரேமான் சார் ஸ்டுடியோல எப்பவுமே டிரான்ஸ்போர்டேஷன் கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரி விஷயத்துல நான் சொல்ற இரவு நேரம் பகல் நேரம் அப்படி கிடையாது, பொதுவா சரியான பாதுகாப்பு இருக்கு. பாதுகாப்பு பாதுகாப்பு ஃப்ரம் மென்னா இருக்கு, மோஸ்ட் பிளேசஸ் இருக்கு. சில இடத்துல அப்படி நான் ஃபீல் பண்ணாலும் நான் வந்து அப்படியே எப்படியாவது ஐ வில் ஜஸ்ட் டைவர்ட் பண்ணி நான் வந்து அவங்கள்ட்ட திருப்பி பேச மாட்டேன் இல்ல அந்த மாதிரி. நாம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் அப்படின்னு நம்ம இடம் கொடுக்க கூடாதுங்கிறத விட அவங்களோட இன்டென்ஷன் மோசமா இருந்தாலும் நம்ம வந்து ஐ திங்க் அஃப்கோர்ஸ் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அதை விட சம்டைம்ஸ் வாட் வில் ஹேப்பன் இஸ் தே ஆல்சோ ட்ரை டு டூ சம்திங். அண்ட் இப்போ வந்திருக்கிற இந்த இது எல்லாமே இப்போ அந்த அவேர்னஸ் வந்திருக்கு எல்லாருக்குமே. ஸோ அவங்க வந்து immediately they complain and there are a lot of organizations that இப்போ புதுசா வந்திருக்கு இல்லையா. ஸோ me too and அதனால நிறைய ஆர்கனைசேஷன். ஸோ ஐ திங்க் இட் இஸ் பிகமிங் அ பெட்டர் பிளேஸ் ஃபார் விமென்னு சொல்லுவேன். பட் இன்னும் ஃபுல்லா இன்னும் நிறைய லாங் வே இருக்கு சார். நிறைய இருக்கு நம்ம ஊர்ல நிறைய லாங் வே. நான் என்ன சொல்றேன், சரண்யா ஒரு பிரபலத்தின் பெண், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு ஒரு பின்னணி இருக்கு. ஆமா ஆமா. தொலைச்சிருவாங்க ஒரு பயம் உண்டு. ஒரு சாதாரண பின்னணி இல்லாத ஏழை பெண்ணுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கா? சில பேர்கிட்ட வந்து அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் சார். யாரா இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஐ திங்க் அவ்வளோ இட்ஸ் ஸ்டில் நாட் வெரி சேஃப் ஐ வுட் சே. சில பிளேசஸ் எல்லாமே சில பிளேசஸ் not everywhere it's like that. No, every industry is like I think every industry பார்த்தாலே நம்ம ஊரே அப்படிதானே சார். அது வந்து நம்ம ஊர்ல கூட கொஞ்சம் இப்போ நானே நிறைய யோசிப்பேன். இப்போ நைட்ல எங்கேயாவது வெளில போகணும்னா கூட நான் நிறைய யோசிப்பேன். இப்படி இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீங்க சொல்லுங்க சார் அப்புறம் அவங்க சொல்லட்டும். பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அந்த நேரத்துல யாரு தன்னை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணானோ அவனை பத்தி சரியான கம்ப்ளைண்ட்டோ அல்லது சரியான இடத்துல சொல்லாம விட்டுட்டு, ஒரு தப்பு நடந்திருந்தானா 8 வருஷமா இருந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தாலும் அது அது அப்போ சொல்ல அப்போ வந்து சம்டைம்ஸ் ஒரு 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 அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது, ஒரு நிகழ்வு நடக்கும்போது, எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ் அவங்க வந்து ஒரு அவங்க தே ஆர் brought up in a certain way. அவங்க அப்படியே ஷாக்ல இருப்பாங்க சார். சைக்கலாஜிக்கலா தே வில் பி அஃபெக்டட். இது வெளில சொன்னானா வீட்டில் சொன்னானா என்ன ஆகும்? ஆமா நீ எதுக்கு நீ அங்கே போறாம்பாங்க, நீ எதுக்கு, அப்போ the blame will shift to them. அதனால தான் வந்து அந்த மாதிரி ஆக்சுவலி இந்த அவேர்னஸ் வந்தது ரொம்ப நல்லது தான், நோ டவுட் அபவுட் இட். கொஞ்சம் men will be more careful. அவங்க கொஞ்சம் அந்த ஒரு சார் as men we have subjugated females to violence for centuries. அது உடனே அது போகாது. அந்த மென்னோடு அந்த டிஎன்ஏல அந்த பிரெயின் அந்த ஒரு 1 million years பிரெயின் இருக்கு நமக்கு எல்லாருக்குமே, ஹியூமன் பீயிங்ஸுக்கு 1 million ஆர் அட்லீஸ்ட் ஒரு யா. அது அவ்வளவு சீக்கிரமா அது போகாது. ஸோ ஐ திங்க் யூ ஹேவ் டு கிவ் இட். இப்போ ஆரம்பிச்சிருக்கு, பட் கிவ் இட் சம் பேஷன்ஸ். என்னோட ஒன்லி திங் இஸ் இன் ஆல் திஸ், இது வந்து ஒரு வயலண்ட் ஆக்ட் பை மென். நீங்க வந்து ஈக்குவலி if you attack violence with violence, if you deal violence with violence, it will only cause more violence and bloodshed. அது ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம். நீங்க என்ன ஒரு அடி அடிச்சீங்க சார், நான் உங்களை திருப்பி 2 அடி அடிச்சாச்சுன்னா it's horrible. Deal violence by observing that, and the only person that you can save is yourself. எப்போதுமே இப்போ நம்ம தான் மெச்சூர். இப்போ எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தானா I have to look at that experience and I have to get better.
கிரியேட் அவேர்னஸ். ஆனால் நீ வந்து வயலண்ட் ஆனா ஆன் சொசைட்டி ஆன் த then it gets worse. நீங்க இன்னும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க வந்து இது வந்து இவர் சொல்றது பாருங்க, ஜே கிருஷ்ணமூர்த்தி, he is for me JK, அவர் தான் அல்டிமேட். வாட் எவர் he has said அதை திருப்பி பார்த்தானா நம்ம காம் ஆயிடுவோம், நம்ம எப்போதுமே நல்லா இருப்போம். சொல்லுங்க. And it's not self-interest I'm talking about. If I'm all right, the universe is all right. சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொன்னேன்னா அப்பா சொன்னது அதேதான். ஸோ இப்போ சொன்னால் அந்த நடக்கும்போது இன்சிடென்ட் நடந்து உடனே சொன்னாலும் ஏன் இது 10 இயர்ஸ்க்கு அப்புறமா சின்மையே சொன்னாலும் இவ்வளவு நாள் கழிச்சு சொல்லணும், அதே மாதிரி இன்னொரு பெண்ணையும் இவ்வளவு நாள் கழிச்சு சொல்லணும் அப்படின்னு ஒரு பேச்சு வருது இல்ல? இது ஸ்டில் அ வேலிட் கன்சர்ன் சார். பிகாஸ் அவங்க வந்து அந்த டைம்ல அந்த தட் ஒரு ட்ராமா இருந்திருக்கும் இல்லையா, trauma அந்த இருக்கு. இன்சிடென்ட்டோட அந்த ட்ராமா அண்ட் யார் என்ன சொல்லுவாங்கங்கிற அந்த ஒரு தாட் ஆல்சோ வில் பி தேர். ஸோ அதனால இட்ஸ் குட் தட் பீப்புள் ஆர் கம்மிங் அவுட் அண்ட் டெல்லிங் அட் எனி பாயிண்ட். அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் திங். அவங்க எப்போ சொன்னாலும் அண்ட் அதனால அந்த வெதர் பீப்புள் சேஞ்ச் ஆர் நாட் ஐ டோன்ட் நோ. அதாவது த மென் ஹூ ஆர் டூயிங் திஸ் தே சேஞ்ச் ஆர் எனக்கு தெரியாது. அவங்க உடனே மாறுவாங்களா இல்லையா, அது ரொம்ப இட்ஸ் நாட் an easy thing to say, but அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ் ஆவது வரும். அதனால அப்படி சொல்லும் போது அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ வெதர் இட் இஸ் இமீடியட்லி ஆர் நிறைய வருஷத்துக்கு அப்புறமா இட் இஸ் அ வெரி வேலிட் திங் சார். தமிழ் சினிமால வந்து ஏதாவது ஒரு விஷயம் மாறணும் அப்படின்னா நீங்க என்ன மாறணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய அதாவது ஸ்டோரி ஓரியன்டட் மூவிஸ் வரலாங்கிறது தான் என்னோட ஒரு, நான் எப்பவுமே யோசிப்பேன். நிறைய கதையை வந்து அடிப்படையா கொண்டு வரும். இப்போ நிறைய வருது, பட் இன்னும் நிறைய ஜாஸ்தி வரலாங்கிறது தான் என்னோட ஒரு இது. மோர் தென் இப்போ ஒரு ஃபேன் சர்வீஸ் பண்ற மூவிஸ் எல்லாமே இருக்கு, பட் நிறைய கதையை அடிப்படையா கொண்ட இப்போ படங்கள் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு காமன் மேனோட ஸ்டோரிஸ் நிறைய இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. பட் ஐ திங்க் நான் ஓடிடில நிறைய பாக்குறேன், பட் பிக் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும்ங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம். அப்பாட்ட உங்களுக்கு பிடிச்சது எது, பிடிக்காது எது? அப்பா பிடிச்சது எல்லாமே பிடிக்கும். பிடிக்காதது வந்து அவர் வந்து இஸ் நாட் பங்க்சுவல். ஓகே, யூ ஆர் வெரி பங்க்சுவல். ஐ அம் பெட்டர் தென் யூ. அவர் வந்து பெட்டர் தென் மீ, அவ்வளவுதான். தியேட்டருக்கு இல்ல, ஆமா, ஒரு படத்துக்கு போறோம்னா சார் 7 மணி படம் ஆரம்பிக்கிறதுனா அப்பா வந்து தியேட்டருக்கே ஒரு 7:15 தான் கிளம்புவாரு. ஸோ பாதி படம் இன்டர்வெல் வரைக்கும் முடிஞ்சிடும். ஸோ அதனால நிறைய நான் வந்து சண்டை போட்டிருக்கேன். ஆமா, என்ன அது மட்டும் தான். இது நியாயமா? உங்களோட சேர்ந்து ஹாப்பியா படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த அரை மணி நேரத்துல 4-5 கமெண்ட் உங்கள்கிட்ட பக்கத்துல உட்காந்து அதுக்கு கலாய்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்க மிஸ் பண்றீங்கன்னு சார். அது நான் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமே கொஞ்சம் லேட்டாக போனேன். அது மேத்ஸ் எக்ஸாம் எனக்கு ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டு. அது நிறைய ப்ரிப்பேர் பண்ணி அப்போவே லேட்டாக போனேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போயிருந்தானா நான் வெளியில் துரத்திருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து நான் வேணுன்ட்டு நான் பண்ணல. I don't like, actually, seriously speaking, I don't like this aspect of mine. But என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான் நான். அந்த மாதிரி தான் என்னோட, அதாவது ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன், அதுலேயே இருந்துருவேன். இப்போ சப்போஸ் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கேன்னு வச்சுங்க, அப்போ இந்த டைம் எல்லாம் மறந்து போயிடும். என் ஒய்ஃப் வந்து என்கேஜ்மெண்ட் பீரியடில் அவள் வந்து ஓகே I'll come at 5:30 சொல்லுவேன். 5:30 ஏதோ ஒன்று சொல்லியிருப்பேன், மறந்துடுவேன். she'll dress up and wait, and நான் வந்து ஒரு 7:30, 8 போவேன் சார். பட் என்னோட ஒய்ஃபாக இருக்கிறதுனால, அவளோட குவாலிட்டியோடு இருக்கிறதுனால என்னை கத்தலை. அன்றைக்கும் கத்தலை, இன்னைக்கும் கத்தலை. இட்ஸ் வெரி இல்லைன்னா என்ன என்கேஜ்மெண்ட் பீரியடில் டிவோர்ஸ் பண்ணிருப்பாங்க வேற யாராக இருந்தானா. ஒரு காலில் நீங்கள் நம்ம உன்னி இருக்கார்ல, உன்னிகிருஷ்ணன், அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும். அவரும் ஒரு பெரிய மறதி மன்னர். அவரோட சேர்ந்து உங்களுக்கு அந்த பாதிப்பு வந்துட்டா? தெரியல. அவர் என்னோட சேர்ந்து பாதிப்பு வந்ததா, நான் அவரோட சேர்ந்து பாதிப்பு வந்ததா தெரியல. இல்லை, ஜென்ரலாக வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது அதுலேயே ஈடுபாடு அதில் ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் ஐயோ இப்படி ஒன்று இருக்கே ஒரு விஷயம் வரும். ஸோ நீங்களே வந்து ஃபோன் பண்ணிருப்பேங்க, ஐயோ ஒரு திருப்பி பண்ணாயான்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். பட் அது அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் தான் ஏன் ஒரு ஃபோன் பண்ணார்ல, அப்புறம் அது ஃபோன் பண்ணால் அது கேவலம். அதுதான் இட் இஸ் அ வெரி பேட் குவாலிட்டி. பட் என்ன பண்ண சொல்லுங்க, நான் இந்த மாதிரி தான். இப்போ 63 வயசுல மாற்ற முடியாது சார், மாற்ற முடியாது. 63 வயசுல மாற்ற முடியாதுங்கிறா. 64 வயசாக போகிறது.
அதுவும் சொல்லிடலாம். நீங்க 2 பேரும் நிறைய பாட்டுக்களை வந்து பழைய பாட்டுகளை ரீக்ரியேஷன் பண்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்காக அந்த சிற்பி செதுக்காத பொற்சிலையே பாடலாமா? அது பிரமாதமான பாட்டு. அது ஐ திங்க் அது யாரோட ஐடியா? அது நான் தான், என்னோட ஐடியா. நீ ஏன்னா வந்து நான் அது ஃபர்ஸ்ட் ஸ்ரீனிவாசன் சொன்னால, என்னோட சித்தப்பா சொன்னார்ல. நோ நோ நாட் பிகாஸ் ஆஃப் தட். எனக்கு வந்து சார் அந்த பாட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் மேடைக்கு போய் பாட வேண்டிய பாட்டு அதுதான். அந்த டைம்ல ராகமாலிகா அந்த ஷோ இருந்தது. ஸோ அந்த ஷோல வந்து அவங்க எனக்கு இந்த பாட்டு கொடுத்தாங்க, இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மேடைக்கு போகும்போது லேர்ன் பண்ண ஃபர்ஸ்ட் சாங் அதுதான். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல் சாங் எனக்கு. எனக்கு அந்த டியூன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஒரு ரீக்ரியேஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். பாடுங்க. சிற்பி செதுக்காத பொற்சிலை எந்தன் சித்தத்தை நீ அறியாயோ. சிற்பி செதுக்காத பொற்சிலை எந்தன் சித்தத்தை நீ அறியாயோ. சிற்பி செதுக்காத பொற்சிலை அற்ப செயலுக்கு இப்படியும் மன அவஸ்தைப்பட விடுவாயோ. அற்ப செயலுக்கு இப்படியும் மன அவஸ்தைப்பட விடுவாயோ. சிற்பி செதுக்காத பொற்சிலை எந்தன் சித்தத்தை நீ அறியாயோ. சிற்பி செதுக்காத பொற்சிலை. நீங்க சித்திரம் பேசுதடி அது கூட பாடிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்பா எனக்கு பிடிக்கிற பாட்டு நிறைய இருக்கே பழைய பாட்டு. அது டூயட்டா பாடிருக்கீங்களே? இல்லை டிவிலெல்லாம் பாடுவேன், என்னோட நிகழ்ச்சியில் பாடுவேன். இப்போ அது டிஎம்எஸ் மாதிரி பாட முடியாது, நம்ம மாதிரி தான் பாட முடியும். ஆனால் அது ரொம்ப அழகான ஒரு டியூன். டிஜி லிங்கப்பாவோட ரொம்ப ஒரு கசல் மாதிரி ஒரு டியூன் அது. பாடுங்களா, 2 லைன் பாடுங்களேன். முத்து சரங்களை போ முத்து சரங்களை போல் மோகன புன்னகை மின்னதடி. முத்து சரங்களை போல் மோகன புன்னகை மின்னதடி. சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி. இப்போ லேட்டஸ்டா வடிவேலு பாடிருக்கார்ல, அந்த பாட்டு கேட்டீங்களா? பிடிச்சது? ரொம்ப பிடிச்சது எனக்கு, ரொம்ப பிடிச்சது. நிலையில் நான் தீப்பிடிக்குது ராசா. அது ரொம்ப பிடிச்சது. ஒரிஜினல் அது. அதாவது எங்கேயும் கத்துன்றது வராது சார். நான் இது சொல்றது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் சார். ஆனால் கத்துண்டாலாம் மியூசிக் வராது சார். கத்துண்டானா வந்து கமர்ஷியலாக கொஞ்சம் எங்கேயாவது முன்னுக்கு போகலாம், அவ்வளோதான். மியூசிக்கோட பர்பஸ் இந்த கமர்ஷியல், இந்த பாட்டு ஸ்டேஜில் பாடுறது அதெல்லாம் உண்மையே கிடையாது. மியூசிக் நம்ம பாடும்போது அவர் அந்த வடிவேலு அது பாடும்போது அவர் ஓப்பன் வாய்ஸில் அடிக்கிறார் சார். அது வந்து நேரம் இங்கே வந்து இங்கே இப்படி இடிக்கும் அது. அத மாதிரி அதுதான் பாட்டு. அவர் வந்து கிராமங்கள்ல நிறைய பாடி இந்த அது வாய்ஸ் வந்து நல்ல மெருகேறி இருக்கு அவருக்கு. ஐயோ எனக்கு அவரோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதுக்கு முன்னாடியே எம்எஸ்வி சாரோட ஒரு நிகழ்ச்சியில் வந்து கோயம்புத்தூரில் அவர் வந்து பாடினார்ப்பா. நான் ஆடிட்டேன். நான் அன்றைக்கி தான் முதல் டைம் அவர் சினிமாவில் பாடினதெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனால் அன்றைக்கி எம்எஸ்வி சாரோட ஏதோ ஒரு பாட்டு பாடினார் சார், டிஎம்எஸ் பாடின பாட்டு. அவர் எனக்கு வடிவேல் நான் உடனே ரஹ்மான் சாருக்கு மெயில் அனுப்பினேன். இது மாதிரி ஒரு சிங்கர் இவர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பாட்டு இப்போ வந்து நல்லா பாட வச்சிருக்காரு இல்லை? அவர் பாட வச்சிருவார் சார். அவர் வடிவேலு சார் என்னதுன்னு கிளீனாக அதை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணிடுவார். அந்த எசன்ஸ் எடுத்து பண்ணிடுவார். அதுதான் ரஹ்மான். ரஹ்மான் வந்து அது எப்படித்தான் வந்து அவரை வந்து அதை கரெக்டாக அவர் பிடிச்சார். நான் அந்த அடியே பாட்டு வந்து ரஹ்மான் பாடி கேட்டிருக்கேன் சார். அப்படி இருக்கும். அப்புறம் வந்து ஏதோ ஸ்ரீராம்னு ஒருத்தர் பாடிருக்கார் சொல்லிட்டு போட்டாங்க. என்னடா இது இப்படி இருக்கு, அவர் நல்லா பாடிருந்தாரு. 3வது தடவை 4வது தடவை கேட்கும்போது ஐயோ இது என்ன, இவர் என்ன பாட்டியா, இவர் எப்படி பாடுறாரு. அதுதான் சார் ரஹ்மான்.
நான் ரஹ்மானை பற்றி ரொம்ப வசதியாக பேசுகிறேன், எனக்கு அவர்கிட்ட இருந்து வர வேண்டியது ஒன்றுமே கிடையாது. அவர் எனக்கு கொடுக்கவும் செஞ்சுருக்கார். அவர் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. எனக்கு நான் வந்து அவரை ப்ரைஸ் பண்ணால் அவருக்கு கொடுக்க போகிறதில்ல எதுவும். அதுக்கு இல்லை, அது பிடிக்கவும் பிடிக்காது அவருக்கு பிடிக்கவும் செய்யாது. அது ஆனால் நான் வந்து உண்மையை பேசுகிறேன், வேற ஒன்றும் இல்லை, நத்திங் எல்ஸ். ஒன்லி ஹீ குட் ஹவ் டன் திஸ். அதுக்கப்புறம் செலிப்ரேட்டட், எல்லாரும் கொடுத்தாங்க. ஒன்லி ரஹ்மான் குட் ஹவ் டன் தட். அதே ரஹ்மான் மட்டும்தான் சித்து ஸ்ரீராம பாட வைக்க முடியும் நீங்க சொல்றீங்க? இல்லை, ரஹ்மான் இப்போ நிறைய பேர் பாட வைக்கிறாங்களே. முதல்ல பாட வச்சதை சொல்கிறேன். முதல்ல அவரோட என்னதுன்னா அது ஏன்னா அவருக்கு வந்து ப்ரெஜுடிஸ்ங்கப்பட்ட விஷயம் கிடையாது சார். மியூசிக்கில் எல்லாத்துலேயும் என்னது நல்லதுன்னு தேடிட்டு இருப்பார் அவர். அவருக்கு இந்த ப்ரெஜுடிஸே கிடையாது. இல்லை, அவருக்கு எப்பயுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு. தேடல் இருந்து அண்ட் ப்ரெஜுடிஸ் கிடையாது அவருக்கு. அதெல்லாம் வேண்டாயா, அதெல்லாம் என்னயா, அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது சார். நான் பார்த்ததில்லை அவர். அது அப்படி எத்தனை பேர் நான் பேசி கேட்டிருக்கேன். கிடையாது சார். ப்ரெஜுடிஸ் இல்லாத ஒருத்தர். தட் இஸ் வை இஸ் வெரி. I don't want anything from him. I've got everything also because of him. But எனக்கு எல்லாரும் நினைப்பாங்க, பல மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒரு they feel bad that என்னை பற்றி சொல்ல அவர் ரஹ்மானை பற்றியே சொல்லிட்டு இருக்காருன்னு. பட் ரஹ்மான் அந்த மாதிரி எனக்கு உண்மை தானே I'm only talking the truth. I am grateful to every music director who's given. I love every music director who has given me songs. நான் ரஹ்மானை பற்றி ஏன் ஜாஸ்தி பேசுகிறேன்னா அவரோட அந்த ஒரு அவுட்லுக் டுவர்ட்ஸ் மியூசிக், டுவர்ட்ஸ் லைஃப், டுவர்ட்ஸ் ஹிஸ் ஹியூமனிட்டி, இதெல்லாம் இந்த ப்ரெஜுடிஸ் இல்லாத விஷயம், இதெல்லாம் தான். அது நம்மளே கற்றுக்கலாமே. எம்எஸ்வி சார் மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங். ஸோ யூ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் தீஸ் பீப்புள். ஸோ அம்மாவுடைய பங்கு, உங்கள் மியூசிக்கில் அம்மாவுடைய பங்கு என்ன? நிறைய. நம்ம அம்மா மறந்துடலாமா? கண்டிப்பா முடியாது. அண்ட் அம்மா தான் எனக்கு எப்பவுமே என்னோட பிகெஸ்ட் கிரிட்டிக்னா அது என்னோட அம்மா தான். ஆக்சுவலா மோர் தென் அப்பா. என்னோட அம்மா கேட்டுட்டு என்ன பாட்டு இன்னும் நல்லா பாடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க. அப்படின்னு நிறைய நான் ஸ்கூல் படிக்கும் போது சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் நீ இந்த பாட்டு பிராக்டிஸ் பண்ணா நல்லா பாடலாம் அப்படின்னு. இப்போ அம்மா என்ன நோட்டீஸ் பண்றாங்கன்னா, என்னோட தமிழ் உச்சரிப்பு எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கு அப்படின்னு. அவங்க அதெல்லாம் கரெக்டா பக்காவா பார்த்து பண்ணிடுவாங்க. அம்மா வந்து இல்ல, இந்த இடத்துல உன்னோட இந்த வார்த்தை ஒரு சரியா கேட்கல, இதை நீ திருப்பி சரியா பாடு, இந்த லைன். ஏன்னா அப்பா வந்து அம்மா தான் கேட்க வைப்பாரு. அந்த ஏதாவது ஒரு பாடி இருந்தேன்னா ஃபீட்பேக்குக்கு அப்பா வந்து அந்த இது நியூஆன்சஸ் எல்லாம் அப்பா கேட்பாரு. தமிழ் உச்சரிப்பு வந்து அம்மா எப்பவுமே அம்மா வந்து கரெக்டா சொல்லிடுவாங்க, இது வந்து சரியா கேட்கல, இந்த வார்த்தை சரியா கேட்கலன்னா இது வேற மாதிரி கேட்கும், நீ அதை கரெக்டா என்ன வார்த்தையோ அது கரெக்டா வாயை திறந்து அந்த இனன்சியேட் பண்ணி பாடிடு. ஸோ அம்மாவோட பங்களிப்பு இருந்திருக்கு எப்பவுமே. அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க, நீ இப்படி இந்த பாட்டு பாடு, அந்த பாட்டு பாடு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சூப்பரா இருந்தது. ஒரு கச்சேரி வந்திருக்காங்கன்னா நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இதுவும் சொல்லுவாங்க, இல்ல அந்த பாட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வேற மாதிரி பண்ணலாம், இந்த பாட்டு அவ்வளோ எடுப்படல கச்சேரியில, வேற பாட்டு எடுத்து பாடு. அதெல்லாம் அம்மா தான் சொல்லுவாங்க. நீங்க நிறைய சிங்கிள்ஸ், நிறைய ஆல்பங்கள் ரிலீஸ் பண்றீங்க, தொடர்ந்து பண்ண போறீங்களா? கண்டிப்பா சார். கர்நாடிக் ஆல்பங்கள் பண்றீங்க இல்லையா? கர்நாடிக்னா நானும் மகேஷ் ராகவன் சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட் ஆர்டிஸ்ட். அவர் வந்து ரொம்ப பயங்கர ஞானம் அவருக்கு. அண்ட் ரொம்ப அவர் இந்த மியூசிக் ப்ரொடக்ஷன்ல வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாரு. ஐபேட்ல வந்து அந்த ஜியோ ஷெட் வந்து கர்நாடிக் வந்து ரொம்ப அழகா வாசிப்பார் அவரு. ஸோ அவரோட நான் அந்த தனுஷித்திலான கொலாபரேட் பண்ணினேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா இன்னும் 2-3 பண்ணீங்க நினைக்கிறேன். இல்ல, போஷம்போ அவரோட கிடையாது, அது வேற. ஆனா அவரோட தொடர்ந்து இப்படி நிறைய பண்ண போறேன். அது தவிர எனக்குன்னு பிடிச்ச சில பாடல்கள் இருக்கு. அந்த நீங்க ரீக்ரியேஷன் சொன்னீங்க இல்லையா, புசிற்பீஸ் எதுக்காது பொறிச்சிலி, அந்த மாதிரி ரேரா இருக்கிற சில பாடல்கள் எடுத்து எனக்கு பாடணும்னு ரொம்ப ஆசை. ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு அது பண்ணணும், அது ஒரு ஆல்பம்னு சொல்ல மாட்டேன், ஒரு பாட்டு பிடிச்சா அது ரிலீஸ் பண்ணணும்னு அது நான் வந்து அந்த பிளான் வச்சிருக்கேன் எனிவே. ஸோ அது போக மேடை நிகழ்ச்சிகள் அதுல ஃபோக்கஸ் பண்ணி இப்போ வந்து புதுசா எனக்கு வந்து அப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே கசல் கேட்டு 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 பழக்கம். பட் நான் வந்து கேட்டிருக்கேன், அப்பாவோட அந்த வெர்ஷன்ஸ் கேட்டிருக்கேன். பட் இப்போதான் நானும் எனக்கு அந்த ஒரு உலகத்துக்கு போய்
அந்த கசல்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அட்டெம்ப் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கு, ப்ராக்டிஸ் ஆகுது பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. ஸோ அதான் எப்படி போகுதுன்னு பார்க்க. இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு நீங்க என்னவாகணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு பிளான் இருக்கா? பிளான்னா சார் எனக்கு மியூசிக் லைஃப் வந்து நம்ம லைஃப் என்ன வருதோ ஏத்துக்கணுங்கிறது ஒரு தியரி. லைஃப்ல இது நம்ம அடையணும்னு இன்னொருத்தர சில பேர் இதோடயே போயிட்டு இருப்பாங்க, அந்த வேகத்தோடய போயிட்டு இருப்பாங்க. நீங்க எந்த மாதிரி? எனக்கு வந்து அந்த ஒரு டைம்ல வந்து நான் இதை அடைஞ்சே ஆகணும், இந்த 5 இயர்ஸ்ல நான் வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நான் இருந்தேன் ஒரு டைம்ல, அதாவது ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி சொல்லலாம். ஆனா ஐ திங்க் கோவிட்க்கு அப்புறமா என் பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் மாறி இருக்கு சார். எனக்கு வந்து இப்போ ஒரு லட்சியத்தை விட இந்த பயணம் எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. சரி பரவாயில்ல, இது ஒர்க் ஆகலையா, சரி வேற ஒர்க் ஆகும், வேற பாடல். ஸோ அப்படி கத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் எனக்கு ஆசை. எனக்கு எப்பவுமே ஒரு ஸ்டூடெண்டா இருக்கணும். எனக்கு வந்து எல்லாம் புதுசா கத்துக்கணும். அண்ட் அதுலயே இருந்தா எனக்கு வந்து அந்த சந்தோஷம் கொடுக்குது. மியூசிக் வந்து இப்போ மேடையில நான் பாடும்போது அன்னைக்கு வந்து நான் தூங்கும் போது ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. வேற என்ன பண்ணாலும் அந்த சந்தோஷம் கிடைக்கிறது கிடையாது. ஸோ எனக்கு வந்து எப்படியாவது பாட்டு பாடிட்டே இருக்கணும், அதே சமயம் நிறைய கத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு ஆசை. ஸோ ஆம்பிஷன்ஸ்னு பார்த்தா ஒரு 5 இயர்ஸ்ல வந்து இப்படி இருக்கணும், இந்த லெவல்ல இருக்கணும் அப்படி கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஸ்டெடி ஜேர்னியா இருக்கணும். நம்ம பாட்ட போயிட்டு இருப்போம், எது வருது பார்ப்போம். ஒரு நல்ல பயணமா இருக்கணும், பட் எப்பவுமே மியூசிக்லயே இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இப்போ உங்க தங்கை வந்து உங்களோட ரசிகையா? உங்க தங்கை பேர் சுனந்தா? ஆமா, உங்க ரசிகையா? ஆமா ஆமா, என்னோட பிகெஸ்ட் ரசிகை. உங்க அப்பாவுக்கு உங்க தங்கை செல்லமா, நீங்க செல்லமா? அவதான் மெயினா. ஆமா ஆமா, அவளுக்கு வந்து எனக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் சைல்டுனால எனக்கு கொஞ்சம் தராத ப்ரிவிலேஜஸ்லாம் அவளுக்கு கிடைச்சது. நான் வந்து இப்போ காலேஜ் டைம்ல வந்து என்ன எங்கேயாவது வெளில போகணுமா, வெளில போய் 9 o'clock நான் டின்னர் சாப்பிட்டு வரேன், அதெல்லாம் போவேன் நான் வீட்டுல இரு. ஆனா அவளுக்கு வந்து அந்த ஃப்ரீ பாஸ் எல்லாம் கிடைச்சது. பரவாயில்ல, சரி போயிட்டு வா, சரி எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா அவ அப்படியே பண்ணிடுவா. அது அவ வந்து கேட்க மாட்டா, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவா. பிடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அடிக்கடி. நானா? இல்லையே. அப்படியா? இல்ல, இவ போக மாட்டாவ. நான் போவேன். இவள் எங்க சும்மா இல்ல சார், இவ வந்து வெளியிலே ஜாலியா ரூம்குள்ளே இருப்பாவ. அவ போய் பார்த்தா அவ போவேன். அந்த ஒரு டைம் போகணும்னு சொல்லுவோம், எதுக்கு, ஐயோ வேண்டாம், ஐயோ ரொம்ப லேட் ஆகும், யார் ஒன்று ட்ராப் பண்றாங்க, யாரோட போற, அப்படி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றதுக்கே எனக்கு டயர்ட் ஆயிடும்னு நான் வந்து சரி நான் போலன்னு விட்டுருவேன். பட் அவ அப்படி இல்ல, நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவா. நீங்க ரொம்ப ரிலீஜியஸ் பர்சனா? இல்ல, நான் வந்து அவ்வளோ ரிலீஜியஸ் பர்சன் கிடையாது. இப்போ முன்னாடி இருந்தேன், இப்போ வந்து ஆக்னோஸ்டிக்னு சொல்லலாம். நான் ஒரு ஆக்னோஸ்டிக் பர்சன். இப்போ எனக்கு வந்து இந்த எனர்ஜி இதுல பிலீஃப் இருக்கு சார். இப்படி நல்ல எனர்ஜிஸ், பேட் எனர்ஜிஸ் அந்த மாதிரி. ஸோ ஒரு நல்ல எனர்ஜி நம்மளை கைட் பண்ணும்போது வி மூவ் ஃபார்வர்டுங்கிறது என்னோட, ஐ சின்சியர்லி பிலீவ் இன் தட். ஸோ அதெல்லாம் ஐ பிலீவ் இன். ஸோ இவ்வளவு நேரமும் என்னுடைய கேள்விகளுக்கு 2 பேருமே ரொம்ப மனசு திறந்து பேசுனீங்க. உங்க பேச்சுல வந்து எந்தவித பாசாங்கும் இல்லை, நிஜத்தை பேசுனீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார்.